வணக்கம். நம்ம இன்னைக்கு அடுத்து பார்க்க போற பாடல் 253 குறிஞ்சித்திணை. குறிஞ்சித்திணைனாலே அது கபிலருடைய பாடல் தான். அதனால இதுவும் கபிலருடைய பாடல் தான். ரொம்ப அழகான ஒரு பாட்டு. என்ன சொல்றா அப்படின்னா, அஹ், ஒருவேளை தலைவியை எச்சரித்து விடுவார்கள். இனி அவ வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைஞ்சு போயிடும். இப்ப திணைப்புணம் காக்க அப்படிதான் வர முடியும் இப்பவே இல்லையா? திணைப்புணம் காக்க வரும்போது அருவியில நீராடுவாங்க, மலர்களை கொய்வாங்க. அப்போ உன்னை பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. இப்போ அவ இன்னும் ரொம்ப அழகாயிட்டா. முன்னாடி விட இப்ப இன்னும் அவ உன்னோடு பழக ஆரம்பித்த பிறகு அவளுடைய அழகு இன்னும் அதிகமாகி விட்டது. அப்ப அந்த அழகை பாக்குற அன்னைக்கு பயம் வருது. ஐயோ, இவ்வளவு அழகான பொண்ணை எப்படி வெளியில அனுப்புறது அப்படின்னு சொல்லி அன்னை பயப்படுறா. அதனால எங்க வீட்டுக்குள்ளேயே வச்சு பூட்டிடுவா. அதனால நீ இனிமேல் நீ சொல்ற இடத்துக்கு எல்லாம் எங்களால போக முடியாது. நானும் இத சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். நீயும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பள்ளியில இருக்கக்கூடிய யானை, கட்டுதறில கட்டப்பட்ட யானை எப்படி பெருமூச்சு விடுமோ அது போல நீயும் ஏதோ யோசிச்சுட்டு இருக்க. இது இப்படியே யோசிச்சுட்டு காலம் தாழ்த்திட்டே இருந்தால் சரியாக இருக்காது. மிக விரைந்து அவளை திருமணம் செய்து கொண்டு உன்னோடு அழைத்து கொண்டு போ அப்படிங்கிறத இங்க சொல்றா. எச்சரிக்கப்படுவாள். அதனால அதை கவனமாக நினைவில் வைத்துக் கொண்டு அடுத்த என்ன செய்யணுமோ அதை நீ செய்யணும் அப்படிங்கிறா. இங்க அந்த பாரியினுடைய பரம்பு மலையை போல அழகுடையவள் தலைவி அப்படின்னு சொல்லி தன்னுடைய நண்பர் மேல இருக்கக்கூடிய அந்த தீராத நட்பினை கபிலர் வெளிப்படுத்துகிறார். நம்ம சொன்ன இந்த கருத்து தான் இந்த பாட்டுல இருக்கு. புள்ளு பதி சேரினும் உணர்ந்தோர் காணினும் பள்ளி யானையின் வெய்ய உயிரினை கழிபட வருந்திய எவ்வமொடு பெரிதழிந்து என்ப கேளாய் நினையினை நீ நனி உள்ளினும் பணிக்கும் ஒள் இழை குறுமகள் பேரிசை உருமொடு மாறி முற்றிய பல்குடை கள்ளின் வன்மகிழ் பாரி பலவு உரு குன்றம் போல பெருங்கவின் எய்திய அருங்காப்பினளை. கடைசியில வரக்கூடிய 4 வரி தலைவியினுடைய அழகை பற்றி சொல்கிறது. உள்ளினும் பணிக்கும் ஒள் இழை குறுமகள், அழகான ஒளி மிகுந்த இழைகளை அணிகலன்களை அணிந்தவளாகிய குறுமகளாகிய தலைவி எப்படி இருக்கா அப்படின்னா, மழை காலத்து பாரியினுடைய பரம்பு மலை போல இருக்காளாம். மழை பெஞ்சாலே மலை ரொம்ப அழகா இருக்கும், பசுமையா இருக்கும். இன்னும் அங்க இருக்கக்கூடிய மக்கள் இன்னும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அதுக்கு மகிழ்ச்சிக்கு காரணம் என்னன்னா, அது பாரி. பாரி வாரி வாரி வழங்கக்கூடியவன். அதனால மழை காலத்துல உணவு கிடைக்கலையே அப்படிங்கலாம் கவலை இல்லாம அவர்கள் அந்த குடை, பணங்குடையை வைத்து மறைத்து கொண்டு அந்த குடைக்கு கீழே இருந்து கல்லை உண்டு மகிழக்கூடிய மாரிக்காலம். இவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? அதாவது மாரி காலத்துல உணவு தேட முடியாது, வேட்டைக்கு போக முடியாது அப்படிங்கிற எந்த கவலையும் இல்லாமல் பணங்குடைக்கு கீழே அமர்ந்து கொண்டு கல்லை குடித்து மகிழக்கூடிய அளவிற்கு மக்கள் மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய அந்த பரம்பு மலையை போல, பாரியினுடைய பரம்பு மலையை போல அழகுடையவளாக இப்பொழுது தலைவி மாறிவிட்டாள். பல்குடை கள்ளின் வன்மகிழ் பாரி. வண்ண வள்ளல் தன்மை, வள்ளல் தன்மை மிகுந்ததனால அந்த மக்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். அந்த பாரியினுடைய பலவு உரு குன்றம் போல, பலவு உரு மிக அழகுடையதாக காட்சியளிக்கக்கூடிய அந்த குன்றத்தை போல பொருட்கவின் எழுதிய அருங்காப்பியம், பெருங்கவின் எய்திய. அப்ப அவ்வளவு அழகானவளா ஆயிட்டாவ. இப்ப திணைப்புணக்காக்க வரும்போது அப்படி இல்ல. இங்க உன்னை பார்த்த பிறகு அவள் அப்படி ஆகிவிட்டாள். அதனால அன்னை அவளை அருங்காப்பில் வைப்பதற்கு முடிவு செய்திருக்கிறாள். இவ்வளவு அழகான பொண்ணு இனிமே வெளியில அனுப்பக்கூடாது, அது ஆபத்து அப்படின்னு சொல்லி அவளை உள்ள வச்சுக்க போறா. நீ இப்ப என்ன பண்ண போற அப்படின்னு தலைவனை பார்த்து கேக்குறான். நீயும் கவலைப்படுறதா எனக்கு புரியுது. புல்லு பதி சேரினும், பதினா இடம், புல்லுனா பறவைகள், பறவைகள் அவற்றுக்குரிய கூடை அடைந்தாலும் புணர்ந்தோர் காணினும், இணை இணையாக யாராவது நடந்து செல்வதை பார்த்தாலும் பள்ளி யானையின் வெய்ய உயிரினை, தரியில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய யானை எப்படி பெருமூச்சு விடுமோ அது போல நீ பெருமூச்சு விடுவதை நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். அதாவது தலைவிக்கு மட்டும்தான் கவலை இல்லை, தலைவனுக்கும் கவலை இருக்கு. அவன் களவுல வரான், ரகசியமா பாக்குறான், எல்லாம் கரெக்ட் தான். ஆனால் அவனுக்கும் அந்த கவலை என்ற ஒன்று இருக்கிறது. கழிப்பட வருந்திய எவ்வமோடு பெரிதழிந்து எனவ கேளாய் நினையினி நீ நனி உள்ளினும் பணிக்கும். நீ யோசிக்கும் போதெல்லாம் உனக்கு வேர்க்கிறது, உனக்கு வருத்தம் எழுகிறது. நீ ஒரு தரியில் கட்டப்பட்ட யானையை போல பெருமூச்சு விடுகிறாய் என்பதை நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். கழிப்பட வருந்திய எவ்வமோடு, கழினா அதிகமான, எவ்வம் துன்பம், மிக துன்பத்தோடு. அதாவது அவளை பிரியறது துன்பமா இருக்கிறது, அவள் திரும்ப வருவாளா மாட்டாளா அப்படின்னு தெரியாததுனால அதுவும் துன்பமாக இருக்கிறது. அழகுடைய பெண்ணை இப்பொழுது அருண் காப்பில் இட்டு விட்டால் திரும்ப பார்க்க முடியாது. அதனால இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னன்னா, அவளை திருமணம் செய்து கொள் அப்படிங்கிறது. திருமணம் செய்து கொள்ளுங்கிறது நேரடியா அவ சொல்லல.
நீ தான் வருத்தப்படுற, அவளையும் தான் எச்சரிக்க போறாங்க, என்ன பண்றது, ஒரே வழிதான் இருக்கு, திருமணம் செஞ்சு அவ்வளவுதான். செரிப்பு அறிவுறுத்தியது. அதாவது செவியில் தைக்கும்படியாக அத்தலைவனுக்கு சொல்லி இது போல அவள் காவலுக்கு உட்படுத்தப்படுவாள் அப்படிங்கிறத சொல்றது. இங்க கபிலர் பாரியை சொல்லாமலே கூட இந்த பாட்டை சொல்லியிருக்கலாம், பரமமலைன்னு. ஆனால் தன் நண்பன் மேல இருக்கக்கூடிய அன்பை அவர் பல பாடல்களை காட்டியிருக்கார். அதனால இந்த பாடலும் பாரியின் மேல் இருக்கக்கூடிய அன்பை உணர்த்துவதாக இருக்கிறது. அதுதான் இந்த பாடல். புள்ளு பதி சேரினும் புணர்ந்தோர் காணினும் பள்ளி யானையின் வெய்ய உயிரினை கழிப்பட வருந்திய எவ்வமொடு பெரிதழிந்து எனவ கேளாய் நினையினை நீ நனி உள்ளினும் பணிக்கும் ஒள் இழை குறுமகள் பேரிசை உருமொடு மாறி முற்றிய பல்குடை கள்ளின் வன்மகிழ் பாரி பலவு உரு குன்றம் போல. பலவுருனா பலாக்கள் இருக்கக்கூடிய அழகான பலவு உரு குன்றம் போல பெருங்கவி எய்திய அருங்காப்பினளே. அதாவது ஊரை ஒத்தவளாக தலைவியினுடைய அழகை சொல்வது அப்படிங்கிறது நிறைய பாடல்களை நம்ம முன்னாடியுமே நிறைய பார்த்திருக்கோம் இல்லையா? தொண்டி மூதூர் என்ன, தொண்டியை போன்ற அழகுடைய, அந்த மாதிரி ஊரை சொல்லி அந்த ஊரினுடைய அழகு போல இருக்கக்கூடிய தலைமகள் அப்படின்னு சொல்லக்கூடிய வழக்கம் சங்க இலக்கியத்துல இருக்கு. இப்போ நம்ம சமீபத்துல அந்த மாதிரியான ஓமைகளை இலக்கியங்கள்ல படிக்கிறது இல்ல. சென்னையை போன்ற அழகுடையவள் அப்படின்னோ, அல்லது டெல்லியை போன்ற அழகுடையவள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யாரோ எழுதுற மாதிரி தெரியல. ஆனா இங்க பழங்காலத்துல இந்த பழக்கம், இப்ப பட்டினப்பாலையும் அதே மாதிரிதான் வரும். இந்த மாதிரி ஊரை போல அழகுடையவள் அவள் அப்படின்னு சொல்ற மாதிரியான பாடல்கள் வருது. அது சங்கத்துல அந்த மாதிரி ஒரு மரபு இருந்திருக்கு. சரி, அடுத்த பாடல் நெய்தல். நெய்தல்னாலே உலோச்சனார் தான். இப்ப நம்ம கபிலர் எப்படி குறிஞ்சிக்கு கபிலரோ அதே போல நற்றிணையில பெரும்பாலான பாடல்களை உலோச்சனார் தான் எழுதியிருக்கார், நெய்தல் திணை சார்ந்து. அடுத்து வரக்கூடிய பாடலும் உலோச்சனார் எழுதியது நெய்தல் திணை தான். இங்கும் இது முதல்ல பார்த்த பாடலினுடைய அதே மாதிரியான கருத்து தான் இங்கேயுமே. விளையாடுறான் அவன். இப்ப இப்படி குன்றத்துல காதலிச்சாங்கன்னா அவங்க எப்படி சுனை நீர் ஆடுவார்கள், பூக்களை பறித்து பாறைகளில் ஏறி விளையாடுவார்களோ, இங்க நெய்தல்ல விளையாடக்கூடிய தலைவனுக்கும் வேற மாதிரியான விளையாட்டுகள் இருக்கு. அவங்க அலையில நீராடி அலை மேல ஒருத்தர் நீரை தெரித்து கொண்டு அந்த அடும்பு மலர்களை, அந்த மணல் மேடுகள் மேல இருக்கக்கூடிய அடும்பு மலர்களை பறித்து மாலை கட்டி, அப்புறம் வண்டல் சிறு மணல்ல வீடு கட்டி அந்த மாதிரி விளையாடி நாள் முழுக்க கடற்கரையில் விளையாடக்கூடிய எவ்வளவோ விளையாட்டுகள் இருக்குன்னு. அந்த மாதிரி நீ எங்களோட விளையாடினேன். இப்ப நீ உனக்கு திரும்ப உன் ஊருக்கு போகணும். அவளுடைய இடத்துக்கு போயிடுவா, நீ உன் வீட்டுக்கு போயிடணும். உனக்கு வருத்தமா இருக்கு, பிரிஞ்சு போறது உனக்கு வருத்தமா இருக்கு. என்ன பண்ணலாம், நீ பேசாம எங்க வீட்டுக்கு தங்கிடு. இப்ப நெய்தல் திணையில் நிறைய பாடல்கள்ல நம்ம அந்த மாதிரி பார்த்திருக்கோம். குறிஞ்சி திணையில கூப்பிடவே மாட்டாங்க, வீட்டுக்கு வான்னு கூப்பிடவே மாட்டாங்க. நெய்தல் திணைகளுடைய நிறைய பாடல்கள்ல வீட்டுக்கு வா அப்படின்னு அழைக்கிற வழக்கத்தை நம்ம பார்க்க முடியுது. அவங்க எல்லாரும் கள் குடிச்சிருப்பாங்க, பெண்கள் ஒரு பக்கமா பேசிட்டு இருப்பாங்க, பரவாயில்ல நீ வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரி. நிறைய புலவு நாரும் எங்களுடைய சிறு குடிக்கு நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற வழக்கம் இருக்கு. இங்கே இந்த பாட்டிலையும் கூப்பிடுறா, நீ வா இருக்கலாம், தப்பு ஒண்ணும் இல்ல, வா வந்தா நீ குதிரை ஓட்டிட்டு வந்திருக்க, குதிரைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாங்க உப்பை விலையாக விற்று நெல் வாங்கி இருக்கிறோம். உப்பை விளைவிச்சு அதை பண்டமாற்று முறையில கொடுத்து நெல் வாங்கி, ஏன்னா இங்க நெல் கிடையாது இல்லையா, நெய்தல் திணையில நெல் கிடையாது. நெய்தல்ல மீனோ உணக்கப்பட்ட கருவாடு மாதிரியானது, உப்பு இதெல்லாம் தான், சங்கு சோழிகள் தான் கிடைக்கும். இதை விற்று அவர்களுக்கு வேண்டிய உணவுப் பொருட்களை வாங்கிக் கொள்கிறார்கள். அப்போ நாங்க உப்பை விற்று நெல் வாங்கியிருக்கிறோம், அந்த நெல்லை உணவாக சமைத்து உன்னுடைய குதிரைக்கு நாங்கள் உணவாக அதை தருவோம். நீயும் தனிமையோடு இருக்கக்கூடிய, மார்பில் மாலை புரளக்கூடிய தனிமையோடு இருக்கக்கூடியதை நீ அனுபவி எங்க வீட்டுல நீ இருக்கலாம். ஆனா இது நீ இப்ப களவுல வான்னு சொல்றது கிடையாது. இப்படி தங்கி இருந்து நீ விருந்துண்டு செல்லலாமே, எப்போ திருமணம் செய்து கொண்டிருந்தால். அப்ப ஏன் நீ காலம் தாழ்த்துற, இப்படியே எத்தனை நாளைக்கு வந்துட்டு போவ, அதனால விரைவில் திருமணம் செய்து கொண்டு எங்களுடைய வீட்டுக்கு எங்களுடைய விருந்தினராக அப்போ நீ இருந்துட்டு போலாமே அப்படின்னு சொல்றா. அதான் இந்த பாடல். இது ரொம்ப அழகான பாட்டு. வண்டல் தையும் வருத்திரை உதைத்தும் குன்று ஓங்கு வெண்மணர் கொடி அடும்பு கொய்தும் துணியில் நல்மொழி இனிய கூறியும் சொல்லெதிர் பெறாய் உயங்கி மெல்ல செலிய செல்லும் ஒலி இரும் பரப்ப உமணர் தந்த உப்பு நொடை நெல்லின் ஐனி மாயின்று அருந்த நீல கணம்நாறு பெருந்தொடை புரளும் மார்பின் துணையிலை தமியை சேக்குவை அல்லை நேர்கண் சிறுதடி நீரின் மாற்றி வானம் வேண்டா உழவின் எம் காணலம் சிறுகுடி சேந்தனை செலினே. இந்த ஒரு 12 வரியில எவ்வளவு தகவல்களை உலோச்சனார் கொடுத்துடுறாரு பாருங்க. நேர்கண் சிறுதடி நீரின் மாற்றி, அதாவது சிறுதடி அப்படின்னா
உப்பு பாத்திகள் நம்ம உப்பளங்கள்ல பார்த்திருப்போம். உப்பு பாத்தி கட்டி நேர்கண் சிறுதடி, நேர் நேராக அவர்கள் அந்த உப்பு பாத்திகளை கட்டி, சிறுதடினா உப்பு பாத்திகள். வானம் வேண்டா உழவின், இது ஒரு உழவுதான். உப்பு விளைவிக்கிறதுன்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? உப்பு தமிழ்ல சொல்லும் போது உப்பு காய்ச்சறதுன்னும் போது உப்பு விளைவிக்கிறதுன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ உப்பு வயல் தான் அது. எப்படி வயல்ல நெல் அறுவடை பண்றதுக்கு உங்களுக்கு வானத்துல இருந்து மழை வேணுமோ, ஆனா இங்க இதுக்கு மழை வேண்டாம். வானம் வேண்டா உழவின், ரொம்ப அழகா அது காயின் பண்ணிருக்காரு அந்த இதை. வானம் வேண்டா உழவு. உங்களுக்கு நெல் பயிர் அல்லது தானிய பயிர்னா அதுக்கு வானத்துல இருந்து மழை வரணும், வானம் வேண்டிய உழவு அது. ஆனா இங்க உப்புக்கு மழை வேண்டாம். மழை வந்தா உப்பு கெட்டு போயிடும், கரைஞ்சு போகும். அதனால வானம் வேண்டா உழவு. எம் காணலம் சிறுகுடி சேந்தனை செலுமை. அப்படி உப்பு விளைவிக்கக்கூடிய எங்களுடைய காணலம் சிறுகுடி. அந்த உப்பை நாங்க உமணர் தந்த நொடை நெல்லின், இந்த உப்பை உமணர்கள் வாங்கிட்டு போறாங்க. வாங்கிட்டு போய் அவங்க அதை வித்து அதுக்கு அரிசியா மாத்தி கொடுப்பாங்க. உமணர் தந்த நொடை நெல்லின் அயினி மாயின்று அருந்த. உன்னுடைய குதிரை, அயினின்னா அவங்க குதிரை, உன்னுடைய குதிரைக்கு நாங்க என்ன கொடுப்போம், நீ கவலைப்படாத, அந்த குதிரைக்கும் உணவு கிடைக்கும். அந்த நெல்லை உப்பை விற்று வாங்கி வந்த நெல்லில் உணவு சமைத்து அதை உன்னுடைய குதிரைக்கும் நாங்கள் உணவாக கொடுப்போம். அயினி மா இன்று அருந்த. உன்னுடைய தேரில் பூட்டி வைத்து நீ வைத்திருக்கக்கூடிய அந்த குதிரைகளுக்கும் இங்கு உணவு கிடைக்கும். நீலக்கணம் நாறு பெரும் பெருந்தொடை புரளும் மார்பின் துணையில்லை தமியை செக்குவை அல்லை. நீல மலர்களால் தொடுக்கப்பட்ட மாலைகள் உன்னுடைய மார்பில் புரள, இப்படி ஒரு காதலித்தும் கூட தனியாக இருக்க வேண்டிய நிலை இருக்கிறது என்று சொல்லி நீ வருத்தப்பட்டு இருக்க வேண்டியதில்லை. ஒன்றும் சொல்லாமல் காலையிலிருந்து எங்களோட இவ்வளவு விளையாடிட்டு இருந்த நீ என்னெல்லாம் பண்ண, வண்டல் தையும், வண்டல் மண்ணில் அங்க அந்த கடற்கரை ஓரங்கள்ல இருக்கக்கூடிய மணல் வீடுகள்ல கட்டி விளையாடின, வண்டலை இழைத்து வீடு செய்து விளையாடினாய். வருத்திரை உதைத்தும், வருகின்ற வேகமாக ஓடி வருகின்ற திரையை உதைத்து நீரை ஒருவர் மேல் ஒருவர் சாற்றி விளையாடி கொண்டிருந்தாய். குன்று ஓங்கு வெண்மணர் கொடி அடும்பு கொய்தும், குன்றை போல வளர்ந்திருக்கக்கூடிய மணல் மேடுகளில் படர்ந்திருக்கக்கூடிய அடும்பு மலர்கள், அடும்பு கொடியிலிருந்து அந்த மலர்களை, இது நம்ம எல்லா பீச்சிலையும் பார்த்திருக்கலாம். அந்த அடும்பு மலர்களை பறித்து அவற்றை கட்டி விளையாடி கொண்டிருந்தாய். துணியில் நல்மொழி இனிய கூறியும், கடும் சொற்கள் இல்லாத அழகிய இனிய மொழிகளை பேசி ஒருவரோடு ஒருவர் பாராட்டி கொண்டும் அழகுரணி விளையாடி பேசி விளையாடி மகிழ்ந்திருந்தாய். சொல் எதிர்பெறாய் உயங்கி. என்ன பண்ண முடியும், ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை, மாலை நேரம் ஆயிடுச்சு, நீ கிளம்பி போய் தான் ஆகணும். நீங்க என்ன கேட்டாலும் நாங்க என்ன சொல்ல முடியும், நாங்க எங்க வீட்டுக்கு போறோம், நீ கிளம்பி போன்னு தான் சொல்ல முடியும். அப்போ நீ மெதுவாக வருத்தத்தோடு திரும்பி செல்கிறாய். திரும்பி செல்லும் போது காலையில அந்த வேகம் திரும்பி போகும்போது இல்ல, வருத்தத்தோடு மெதுவாக கிளம்பி, ஏதாவது நாங்க சொல்ல மாட்டோமா அப்படின்னு பார்த்துட்டு மெதுவா கிளம்பி போறேன். எங்களுக்கு புரியுது, ஆனா நாங்க என்ன சொல்ல முடியும், திருமணம் செய்து கொண்டிருந்தால் நீ எங்களுடைய வீட்டில் தங்கலாம், இப்ப கூட ஒண்ணும் இல்ல, வாயை தங்கிட்டு போயேன் அப்படின்னு சொல்றான். எப்படி வருவான் அவன் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை, ஆனால் வந்தால் இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றான். செலிய செல்லும் ஒலி இரும் பரப்ப, ஒலி இரும் பரப்ப, கடற்கரையினுடைய தலைவனே, ஒலி செய்யக்கூடிய பெரிய அலைகளை வீசக்கூடிய கடற்கரைக்கு தலைவனே. உமணர் தந்த நொடை நெல், இதெல்லாம் முன்னாடி பார்த்தது. உமணர் தந்த உப்பு நொடை நெல்லின் ஐனி மாயின்று அருந்த. உமணர்கள் உமணர்கள் விற்ற அந்த உப்பை விற்று நெல்லை வாங்கி வந்த அந்த நெல்லை நாங்கள் உணவாக சமைத்து, அரிசியை உணவாக சமைத்து உனக்கும் சேர்த்து உன்னுடைய குதிரைகளுக்கும் உணவு வழங்குவோம். நீலக்கணம் நாறு பெருந்தொடை புரளும் மார்பு, உன்னுடைய மார்புகளில் நீல மலர்களால் ஆகிய மாலைகள் புரள நீ தனியாக இருந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருமணம் செய்து கொண்டு விட்டால் நீ விருந்தினராக எங்களுடைய வீட்டுக்குள் வந்து இருக்கலாம். இப்படி நாங்கள் இந்த உப்பு விளைவித்து இதெல்லாம் உழவு வேண்டா, எங்களுடைய வாழ்க்கை இந்த மாதிரியான பல வேலைகளை செய்துதான் நடைபெறுகிறது. வானம் வேண்டா உழவின் எம் காணலம் சிறுகுடி சேந்தனை செலமை. இப்படிப்பட்ட பல வேலைகளை செய்யக்கூடிய எங்களுடைய சிறுகுடியில் தங்கி நீ செல்லலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கறத நேரடியா சொல்லாம இப்படி சுத்தி வளைச்சு, ஏன் இப்படி கஷ்டப்படுற நீ அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லி இந்த பாட்டாவை முடிக்கிறார். தோழி படைத்து மொழிந்தது, இதுதான் இந்த பாடலுடைய துறை. சரி, பாட்டை ஒரு தடவை பார்த்துருவோம். வண்டல் தையும் வருத்திரை உதைத்தும் குன்ற ஓங்கு வெண்மணர் கொடி அடும்பு கொய்தும் துணியில் நல்மொழி இனிய கூறியும் சொல்லெதிர்பெறாய் உயங்கி மெல்ல செல்லிய செல்லும் ஒலியிரும் பரப்ப. உமணர் தந்த உப்புநொடை நெல்லின் ஐனி மாயின்று அருந்த நீல கணம்நாறு பெருந்தொடை புரளும் மார்பின் துணை இலை தமியை சேக்குவை அல்லை நேர்கண் சிறுதடி நீரின் மாற்றி
வானம் வேண்டா உழவின் எம் காணலம் சிறுகுடி சேந்தனை செலினி. அழகான பாட்டு, உலோச்சனாருடைய நெய்தல் திணை. சரி, அடுத்த பாட்டு குறிஞ்சி. ஆலம்பேரி சாத்தனார் எழுதிய பாடல். இங்க தலைவன் இரவு பொழுதுல இரவு குறியில வரான். அதுதான் மழை பெய்யுது. ஊரார் ஊரார் தூங்கிட்டாங்க. ஆனா காவல் காக்கிற குறவர்கள் தூங்கவில்லை. அவர்கள் முடித்துக் கொண்டு காவலுக்கு குடிக்கு காவலாக இருக்கிறார்கள். மழை பெய்கிறது. யானையும் புலியும் பொருத அந்த ஒலி கேட்கிறது. மலைகள்ல இருந்து அந்த குகைகள்ல எதிரொலிச்சு அந்த யானையும் புலியும் சண்டை போட்டுக்கிற அந்த சத்தம் கேட்குது. பாம்புகள் உலா வரக்கூடிய நேரம். அதாவது பாம்பனுடைய தலையில நாகமணி என்ற பாம்பு அந்த விஷத்தை யார் மேலேயும் பிரயோகிக்காம அப்படியே கெட்டி தட்டி வச்சு அது ஒரு நாகமணியா மாத்தி இரவு நேரங்கள்ல உமிழும். அதனுடைய வெளிச்சத்துல அது வேட்டையாடும் அப்படிங்கிற மாதிரியான நிறைய கதைகள்லாம் நாகமணியை பத்தி எல்லாம் இருக்கு. இங்க இந்த பாட்டுல அந்த நாகமணியை உதிர்த்து விட்டு தன்னுடைய தலையிலிருந்து உதிர்த்து விட்ட அந்த பாம்பு அதை தேடி தேடி அலைகிறது. அது எங்க போச்சுன்னு தெரியலையே சொல்லி தேடிக்கிறதான். அப்ப பாம்பு அங்கங்க ஓடிட்டு இருக்கு. இப்ப இந்த மாதிரி ஒரு வழியில அவன் இரவு நேரத்துல திரும்பி கிளம்பி வரான் நம்மள பார்ப்பதற்கு. ஐயோ கடவுளே, அவன் வராமே இருந்தாலும் பரவாயில்ல போல இருக்கே, அவனை பார்க்கலன்னா என்னுடைய உடல் மெலிஞ்சிருந்தான், எனக்கு வருத்தமா தான் இருக்கும். ஆனா இந்த வேளையில அவன் வராம இருந்தாலும் பரவாயில்ல போல இருக்கே அப்படின்னு சொல்லி தலைவி சொல்வதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. களவினை நீட்டியாது மனம் கொள்ள தலைவி விரும்பினாள். அவள் தோழியின் தலைவன் வரும் வழியிடை துன்பம் கூறி விரைவாக அறிவுறுத்தி அவனை திருமணம் செய்து கொள்வதற்கு நீதான் சொல்ல. இதெல்லாம் பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஒரு நாளும் அவன் இது போன்ற வழியை தாண்டி வருவது எனக்கு அச்சத்தை தருகிறது. அவன் வரலனாலும் பரவாயில்லை, ஆனா அவன் வரக்கூடிய வழி என்பது அச்சத்தை தருவதாக இருக்கிறது அப்படிங்கிறத சொல்றான். அதான் இந்த பாடல். கழுது கால் கிளற ஊர் மடிந்தன்றே உருகெழு மரபின் குறிஞ்சி பாடி கடியுடை வியல் நகர் காணவர் துஞ்சார். வயக்களிறு பொருத வாழ்வரி உழுவை கல்முகை சிலம்பில் குழுமும் அன்னோ மென்தோள் நெகிழ்ந்து நாம் வருந்தினும் இன்று அவர் வாராராயினோ நன்று மந்தில்ல. உயர்வரை அடுக்கத்து ஒளிருவு மின்னி பெயல் கால் மயங்கிய பொழுது கழிப்பானாள் திருமணி அரவு தேர்ந்து உழல உருமுச்சிவந்து எரியும் ஓங்குவரை ஆரே. இவ்வளவு அழகான காட்சிகள் எல்லாம் காட்டுறாங்க. எல்லா காட்சியும் அழகா இருக்கு. கழுது கால் கிளற, கழுதுன பேய். பேய்கள் இறங்குகின்ற நேரம், இரவு நேரத்துல பேய்கள் உலவும் என்பதனால ஊர் மக்கள் யாரும் வெளியில வர மாட்டாங்க. வராது, பேயெல்லாம் இல்லை. ஆனால் இரவு நேரம் பகல்ல பாக்குற அதே இடம் இரவுல நமக்கு வேற மாதிரி தெரியும் போது பேய் பற்றின பயத்துல மக்கள் யாரும் வெளியில வர்றதில்லை. கழுது கால் கிளற, பேய்கள் இறங்கி நிலத்தில் ஊன்றும் என்பதனால ஊரார் யாருமே வரல. சோ ஊராரை பத்தி கவலை எதுவும் இல்லை. ஊர் மடிந்தன்றே, தூக்கத்துல நன்றாக மடிந்து அது உறங்கி போய்விட்டது. உருகெழு மரபின் குறிஞ்சி பாடி கடியுடைவியல் நகர் காணவர் துஞ்சார். ஆனால் காவலுக்காக கடியுடைவியல் நகர் மிகுதியான பாதுகாப்பை உடைய இடம் நம்மளுடைய ஊர். அந்த மிகுதியான பாதுகாப்பு எங்கிருந்து வந்தது அப்படின்னா, இந்த காணவர்கள் இரவெல்லாம் துஞ்சாமல் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். கோட்டை சுவரை சுற்றி காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். குறிஞ்சியை பாடி அவர்கள் காவல் காத்து கொண்டிருக்கிறார்கள். அவங்க கண்ணுல தப்பிச்சுட்டு யாரும் உள்ள வந்துட முடியாது. சோ அவங்க ஊரை காவல் காப்பதற்காக அங்கங்க குரல் எழுப்பிக்கிட்டோ பாடிக்கொண்டோ அவர்கள் அங்கெங்கே திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம தூரத்துல உருமுகின்ற ஓசை கேட்கிறது. மலையில உருமுகின்ற ஓசை கேட்கிறது. அது என்ன ஓசை அப்படின்னா, ஒத்து கேட்டா என்ன தெரியுது அப்படின்னா, வயக்களிறு பொருத வாழ்வரி உழுவை. வயக்களிறு நன்றாக வலிமை மிகுந்த யானையை சண்டையில் வென்ற, சண்டை போட்டு அதை சாய்த்த வாழ்வரி உழுவை. உழுவைனா புலி. புலிகள் எல்லாம் இப்பொழுது இப்ப யானை அடிச்சதுன்னா அது எல்லாம் சேர்ந்து சாப்பிடும் இல்லையா? அது கூட்டமாக குடும்பமாக வாழக்கூடிய மிருகம். இங்கே அது எல்லாம் அந்த கல் முகையில அந்த குகையில அவெல்லாம் ஒன்னா சேர்ந்திருப்பதை போல சத்தம் கேட்கிறது. கல்முகை சிலம்பில் குழுமும் அன்னோ, ஐயோ அப்படிங்கிற, அன்னோன்னா ஐயோ, இந்த எக்ஸ்கிளமேஷன் மாதிரி. ஐயோ, இப்ப இந்த வழியா யாராவது வந்தாங்கன்னா அந்த புலி சும்மா விடுமா? விடாது. மென்தோள் நெகிழ்ந்து நாம் வருந்தினும். அவன் வருவது சந்தோஷம்தான், அவன் வருவதில் மகிழ்ச்சி, அவனை பார்ப்பதில் மகிழ்ச்சி தான். ஆனால் அவனை பார்க்கவில்லை என்றால் என்னுடைய மென்மையான தோள்கள் எல்லாம் அந்த ஏக்கத்திலேயே மெலிந்து போகும் தான். ஆனா பரவாயில்ல, அது மெலிஞ்சாலும் பரவாயில்ல, அவன் வர வேண்டாம். அவன் வராம இருந்தாலும் நல்லதுதான். இன்னைக்கு வாராராயினும் நன்று மந்தில்லை, இன்று அவர் வாராராயினும் நன்று மந்தில்லை. இன்னைக்கு அவன் வரலனாலும் பரவாயில்ல, நல்லதுதான். ஏனென்றால் இந்த புலி உருமக்கூடிய ஓசையோடு தவிர உயர்வரை அடுக்கத்து ஒளிர்வு மின்னி, மலை உச்சியில மின்னல்கள் மின்னுகின்றன.
இடி இடிக்கிற ஓசை கேட்கிறது, அப்ப கண்டிப்பா மழை வரப்போகுது. உயர்வரை அடுக்கத்து ஒளிர்வு மின்னி பெயல் கால் மயங்கிய பொழுது, மழை தொடங்க ஆரம்பித்து விட்டது. பெரும்பாலும் மழை காலத்துல பார்த்தோம்னா இரவு நேரத்துல அப்படியே பெய்ய ஆரம்பிக்கும், அப்புறம் விடிய விடிய பெஞ்சுக்கிட்டே இருக்கும். பெயல் கால் மயங்கிய பொழுது, கால் அப்படி கால் ஊன்றி அந்த மழை வந்து மயங்கிய பொழுதுன்னா எதிர்க்க என்ன இருக்குன்னே தெரியாம மழை பெய்யற அந்த அந்த மாதிரியான மழை. உழல அப்போ அந்த நேரத்துல திருமணி அரவு தேர்ந்து உழல, திருமணியை தன்னுடைய மாணிக்கமணியை நாகரத்னத்தை அப்படி கீழே போட்டுட்ட அரவு அதை தேடி அலைகிறது. உழல அங்க இங்கேயுமா அப்படி தேடிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி நேரத்துல அவன் வந்தானா என்ன ஆகும்? உருமுச்சு வந்து எரியும் ஓங்குவரை ஆறே. உருமுச்சு வந்து, உருமுனா இடி, இடி இடித்து ஆற்றில் நீர் பெருகி வரக்கூடிய இத்தனை ஆபத்துகளையும் கடந்து இவன் எப்படி வருவான்னு எனக்கு தெரியாது. இந்த மாதிரி பல பாடல்கள் நம்ம பார்த்திருக்கோம். பெயல் மறைத்தலின் பிசும்பு காணலையே, நீர் பரந்தோள்களின் நிலம் காணலையே, யாங்கறிந்தனையோ வேங்கை கமழும் சிறுகுடி, யாங்கறிந்தனையோ நோகோ யானை, அப்படி நம்ம குறிஞ்சு பாட்டு எல்லாம் படிச்சிருக்கோம். எப்படி நீ வந்தனே தெரியலையே, மழை பெய்யுது, வானமும் தெரியல, வழியும் தெரியல, ஆறு பெருசா ஓடுது, பாதையே தெரியல, எப்படி நீ கண்டுபிடிச்சு இந்த ராத்திரி நேரத்துல வந்த எங்களுடைய சிறுகுடி அப்படின்னு கேட்கிறா மாதிரி ஒரு பாடல் நம்ம குறுந்தொகையில படிச்சிருக்கோம். இங்கேயும் அதே மாதிரி சொல்றா, வழி தெரியாது, இடி இடிக்கிறது, மழை பெய்கிறது, ஊரார் தூங்கிட்டாங்க, ஆனா பேய் இறங்கியிருக்கு, அப்ப பேய் பயமும் இருக்கு. இப்ப இத்தனையும் தாண்டி தலைவன் வராமல் இருந்தாலும் பரவாயில்ல, நான் மெலிந்து போவேன் தான், ஆனால் அவன் வராமல் இருக்கட்டும். இப்போ இத தோழி சொல்லுவா, நீ இந்த வரத நினைச்சா ரொம்ப கவலைப்படுறா, நீ வந்து ஏன் இந்த மாதிரி ஏன் பண்ற, தினமும் சீக்கிரமா அவளை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கான ஒரு காரணம் தான் இது, அவ்வளவுதான். சோ இதுதான் அந்த பாடல். நிறைய பாட்டு இதே மாதிரி நம்ம படிச்சிருக்கோம், ஆனா ஒவ்வொரு பாட்டும் ஒரு மாதிரி அழகாதான் இருக்கு. கழுது கால் கிளற ஊர் மடிந்தன்றே, உருகெழு மரபின் குறிஞ்சி பாடி கடியுடைவியல் நகர் காணவர் துஞ்சார், வயக்களிறு பொருத வாழ்வழி உழுவை கல்முகை சிலம்பில் குழுமும் அன்னோ, மென்தோள் நெகிழ்ந்து நாம் வருந்தினும் இன்றவர் வாராராயினோ நன்று மந்தில்ல, உயர்வரையோடு அடுக்கத்து ஒளிர்வு மின்னி பெயல் கால் மழங்கிய பொழுது கழிப்பானாள், திருமணி அரவு தேர்ந்து உழல உருமுச்சி வந்து எரியும் ஓங்குவரை ஆறே. ஒரு வார்த்தையும் அவ்வளவு அழகழகா பொறுக்கி போட்டு பாடல்களை எழுதியிருக்காங்க. சரி, 255 அடுத்த பாட்டு நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம்.